முயற்சிகள் வெல்லும் சேனல். வணக்கம். இன்றைக்கி நம்ம சுவையான சத்தான ஆப்பிள் பர்ஃபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம். ஆப்பிள் 2 ஆப்பிள் எடுத்துக்கோங்க. இந்த 2 ஆப்பிளுக்கு சர்க்கரை ஒரு 200 கிராம் எடுத்துக்கோங்க. தேங்காய் ஒரு தேங்காய் அரை மூடி மட்டும் துருவி இது மாதிரி எடுத்துக்கோங்க. நெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பாதாம் பருப்பு ஒரு 20 எடுத்துக்கோங்க. இப்போ ஆப்பிள் பர்ஃபி எப்படி செய்யலாம்ங்கிறத பார்க்கலாம் வாங்க. முதல் ஆப்பிள் பர்ஃபிக்கு நம்ம ஆப்பிள் எடுத்துருக்கோம் பாருங்கள். அதை மேல் தோலெல்லாம் நம்ம சீவிக்கணும். இந்த மாதிரி இது இருந்துச்சுன்னா தோல் சீவுறது இது மாதிரி சீவிக்கோங்க. இது எல்லாத்தையும் நான் சீவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. நான் ஆப்பிள் தோல்லாம் நல்லா சீவிட்டேன். இப்போ இதை எடுத்துட்டு நம்ம கேரட் சீவுவோம் பாருங்க. அதில் இதை சீவிக்கோங்க. நான் சீவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பர்ஃபி செய்கிறதுக்கு நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு இது மாதிரி ஒரு கடாய் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம நெய் எடுத்துருந்தோம் பாருங்கள். இந்த நெய்யிலேருந்து கொஞ்சோண்டு மட்டும் இதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இந்த ஆப்பிளை இதில் துருவின ஆப்பிளை இதில் போட்டுக்கோங்க. இதை போட்டுட்டு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கைவிடாமல் நல்லா இதை வணக்கிக்கோங்க. நான் வணக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் கைவிடாமல் ஒரு 10 நிமிஷம் இந்த ஆப்பிளை நல்லா கிளறி விட்டுவிட்டேன். இப்போ இதை பாதாம் பருப்பு எடுத்துருந்தேன் பாருங்கள். அதை நான் மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி பொடியாக்கிக்கிட்டேன். நீங்களும் இதை பொடியாக்கிக்கோங்க. இப்போ இதை போட்டுக்கோங்க. நம்ம தேங்காய் துருவி வச்சுருந்தோம் பாருங்கள். அந்த தேங்காய் துருவலையும் இதில் போட்டுக்கோங்க. சர்க்கரை எடுத்துருந்தோம் பாருங்கள். சர்க்கரையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நான் பர்பி பதம் வந்தோடனே உங்களுக்கு காட்டுறேன். இந்த பாருங்கள், நமக்கு பர்பி பதம் வந்துருச்சு. இந்த பாருங்கள், இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் அந்த சர்க்கரையெல்லாம் பொரிஞ்சு வரும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ நெய் எடுத்துருந்தேன் பாருங்கள். இந்த நெய்யை ஒரு 2 ஸ்பூன் மட்டும் இதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு கிண்டி விட்டுட்டு ரெடியாக ஒரு தட்டில் நெய்யை ஊற்றி ரெடியாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை நான் இருங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள். நான் ரெடியாக தட்டில் நெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இதை அப்படியே இதில் போட்டுக்கோங்க. போட்டுவிட்டு இதை நல்லா ஆற விடணும். ஆறுனதுக்கப்புறம் நான் அதை கட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. நம்ம ஆப்பிள் பர்ஃபியை தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுருந்தேன் பாருங்கள். அதை நான் இது ஃபுல்லாகவே இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். இங்கே பாருங்கள், இப்படி இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதிலேருந்து நான் ஒன்றை மட்டும் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த சைடு பாருங்கள், இதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள். பர்ஃபியை பாருங்கள். டேஸ்டான சுவையான ஆப்பிள் பர்ஃபி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் முயற்சிகள் வெல்லும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.